ஹோர்டிங்ஸ் விளம்பர பலகைகள். இந்த விளம்பர பலகையினால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள். தாம்பரம் கிழக்கு பகுதி கேம்ப் ரோடு அடுத்து காமராஜபுரம் பேருந்து நிலையம் அருகே சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட இரும்பு ஸ்ட்ரக்சரில் எதுலேயுமே அவங்க கொடுக்கறது இல்லை. ஆனால் அப்படி அனுமதி இல்லாமல் எப்படி தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ ஹோர்டிங்ஸ் வந்திருக்கு. நான் குறிப்பாக கூடுவாஞ்சேரி வரையும் நான் இன்னைக்கு ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதியில் நீங்கள் 20,000 ஹோர்டிங்ஸ் இங்கே மட்டுமே இருக்குது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் மட்டுமே இருக்குது. இந்த அதிகாரிகளுடைய முகத்திரையை நான் தொடர்ந்து பார்ப்பதனால சொல்கிறேன், எவ்வளோ அரசாங்கத்தை இழப்பு ஏற்படுதுன்றதை முதலமைச்சர் கவனத்துக்கு இதை கொண்டு போகிறேன். வணக்கம் வாரும் நேயர்களே. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பெருகி வரும் கட் அவுட்கள், குறிப்பாக ஹோர்டிங்ஸ் விளம்பர பலகைகள். இந்த விளம்பர பலகையினால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், விளம்பர பலகையால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய, அரசுக்கு வர வேண்டிய வருமானங்கள். குறிப்பாக நான் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரையும் எங்கெங்கே எந்தெந்த ஏஜென்சி யார் மூலியமாக இது எவ்வளோ கோடி ரூபாய் வருமானம் வருகிறது என்பதை சொல்லணும். ஏஜென்சியை பொறுத்த வரையும் ஒரு வணிக நிறுவனங்கள் தான். இந்த வணிக நிறுவனம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு அனுமதியோடு வாங்கி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் அதை சொல்கிறேன்னா, அரசாங்கத்துக்கு ஏதாவது வருமானம் வருதா அந்த ஹோர்டிங்ஸ்னால அப்படின்னு கேட்டாலும் அதுவும் இல்லை. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க விளம்பர பலகையில் பஸ் ஷெல்டர், நான் 3 விதமான விஷயங்களை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன். இந்த விளம்பர பலகை என்பது ஹோர்டிங்ஸ்னு சொல்லுவோம். ஒவ்வொரு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்த்து தான் வரீங்க. ஹைவேஸில் நிறைய பார்ப்பீங்க. இன்றைக்கி சென்னை மற்றும் புறநகர் பகுதி தாம்பரம் மாநகராட்சி அல்லது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆவடி மாநகராட்சி, இந்த 3 பகுதியை எடுத்து முடித்ததுக்கு பிறகு அடுத்தது நம்ம செங்கல்பட்டு கன்னியாகுமரி வரையும் போக போகிறோம். தாம்பரம் கிழக்கு பகுதி கேம்ப் ரோடு அடுத்து காமராஜபுரம் பேருந்து நிலையம் அருகே ஒரு மாடியில் அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட இரும்பு ஸ்ட்ரக்சரில் விளம்பர பதாகையில் ஒட்டு பணி மும்முரமாக நடக்குது. இதில் பணியாளர்கள் யாரும் எந்தவித பாதுகாப்பு உபகரணம் மேற்கொள்ளாமல், நடவடிக்கையும் இல்லாமல் அந்த இடத்துல அப்படியே பொருத்தும் பணியில் ஈடுபட்டு வராங்க. இது இப்போ தற்போது எடுக்கப்பட்ட வீடியோ பார்த்துக்கணும். ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய பெயரோட இவரெல்லாம் எப்படி அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்துகிறார்கள். குறிப்பாக அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தி இதுவரையும் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 உயிர்கள் பறி போயிருக்கு இந்த ஹோர்டிங்ஸ்னால. இந்த ஹோர்டிங்ஸ்னால சில அதிகாரிகள், சென்னை மாநகரத்துக்கு உட்பட்ட அதிகாரிகள் மற்றும் அவங்க இந்த பக்கம் ஆவடி, இது போன்ற மாநகராட்சி அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் பல கோடி ரூபாய் நம்ம அரசுக்கு இழப்பு மட்டும் இல்லாமல் ராட்சத கட் அவுட்டுகளை, ராட்சத விளம்பர பலகைகளை, ராட்சத ஹோர்டிங்ஸுங்களை வச்சு மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் கடந்த 2.5 வருஷமாக நடக்கிற விஷயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தணும். இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் ஐயா டிராஃபிக் ராமசாமி அவர்கள் பல்வேறு விதமான வழக்குகளில் உயர்நீதிமன்றத்தில் தொடுத்து குறிப்பாக சொல்லப்போனால் ஹோர்டிங்ஸ் விளம்பர பலகைகள் எங்கேயுமே தமிழ்நாட்டில் அனுமதி கிடையாது. இதுதான் யதார்த்தம், உண்மையும் கூட. இப்போது பெருகி வந்துடுச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னா இந்த அதிகாரிகள். நான் குறிப்பாக கூடுவாஞ்சேரி வரையும் நான் இன்றைக்கி உங்கள் தகவலை சொல்ல விரும்புகிறேன். சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதியில் நிறைய இந்த ஹோர்டிங்ஸ்கள் நிறைஞ்சிருக்கு. அதை நான் உங்களுக்கு நான் வீடியோவாக பதிவு பண்ணுறேன். என்ன வருமானம் அரசாங்கத்தை இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். சென்னை மாநகராட்சி
குறிப்பாக ஆவடி மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி, அதுவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓடிங்ஸ் வாங்கணும்னா, ஒரு ஓடிங்ஸ் உடைய அனுமதி வாங்கணும்னா இன்னைக்கு என்னென்னலாம் முறை அப்படின்னு பார்க்குறோம். நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் ஓடிங்ஸ்க்கு வந்து நீங்கள் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு தாம்பரம் மாநகராட்சி, ஆவடி மாநகராட்சி, சென்னை பெருமாநகராட்சி, இந்த 3 மாநகராட்சி மட்டும் இல்லாமல் தீயணைப்பு துறையிலையும் கேட்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் கேட்குறோம், போக்குவரத்து துறை, காவல்துறையில் கேட்குறோம். எங்கேயுமே யாரும் அனுமதி கொடுக்கப்படுவதில்லை, அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆவணங்களை நான் வந்து நம்ம காணொலியில் போடுறேன். எதுலேயுமே வந்து அவங்க கொடுக்கறது இல்லை. ஆனால் அப்படி அனுமதி இல்லாமல் எப்படி தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ ஓடிங்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு சில அமைச்சர் பெருமக்களும், சில எம்எல்ஏக்களும், குறிப்பாக சொல்லப்போனால் மாநகராட்சி அதிகாரிகளும் அரசுக்கு வந்து மிகப்பெரிய இழப்பீடு ஏற்படுத்திட்டு இன்றைக்கி கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அவர்கள் மட்டுமே தனிப்பட்ட முறையில் லஞ்சமாக பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதற்கு ஒரு ஓடிங்ஸ் என்பது ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு, 12க்கு 8 அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது 50 அடி 100 அடிக்கெல்லாம் வந்து இப்போது வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி பெரிய லெவலில் இன்றைக்கி ஓடிங்ஸ் வைக்கிது. அந்த பில்டிங் வந்து தரமான பில்டிங்கா அல்லது வந்து தரமற்ற பில்டிங்கா அப்படின்னு மாநகராட்சி அதிகாரிகள் எதையுமே பண்ணுறதில்லை. குறிப்பாக காவல்துறையிலையும் சில பேர் வந்து போக்குவரத்து காவல்துறையினர்கள் இது போன்ற சம்பவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். இதன் மூலயமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஓடிங்ஸ்னால பல உயிர்கள் போயிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இது தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. இப்போ சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு ஒரு கவனத்துக்கும், தாம்பரம் காவல்துறை ஆணையர் அவர்களுக்கும், ஆவடி காவல்துறை ஆணையர் அவர்களுக்கும் நான் இங்கே போடக்கூடிய ஒவ்வொரு தகவல் பெறும் விமர்சனத்தில் கேட்டு இடம்பெற்றக்கூடிய விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன். இதை நான் தொடராக நான் வந்து பேசணும் அப்படின்றதுக்காகத்தான் முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் நிகழ்ச்சியாக இதை நம்ம கொண்டு வருவோம். இதனால் பொதுமக்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சிக்காக இந்த மக்களுக்கு எவ்வளோ கோடி ரூபாய் வந்து நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்குது, இந்த அரசாங்கத்துக்கு எப்படி நஷ்டம் ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றத பொதுமக்களிடமிருந்து சாலை விபத்துகளே பல்வேறு விதங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா பெரிய பெரிய ராட்ச ஓடிங்ஸ்னால பல்வேறு விதமான சாலை விபத்துகள் ஏற்பட்டிருக்குது அப்படின்ற விஷயங்களையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 20,000 சென்னை மாநகராட்சி மற்றும் தாம்பரம் ஆவடியத்தில் 20,000 வந்து ஓடிங்ஸ் வந்து இன்றைக்கி சென்னையில் இருக்குது. ஒன்று கூட அரசு அனுமதி வாங்குறது இல்லை. குறிப்பாக சில அதிகாரிகள் பணத்தை வந்து கொடுத்து கோடிக்கணக்கான ரூபாய், ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ கூடுவாஞ்சேரி பகுதி, நான் நேற்று முன்னாள் கூட நான் வந்து அந்த ஆணையரிடம் பேசினேன், மிஸ்டர் தாமோதரன் நினைக்கிறேன். அவர்கிட்ட பேசும்போது, சார் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஓடிங்ஸு, பில்டிங் ஸ்ட்ராங்கே இல்லை, எப்படி சார் வந்து இது மாதிரி அனுமதி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட சொன்னார், சார் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோ வேணாரு. அவருக்கும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணேன். ஆனால் இதுவரையும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வரையும் சின்ன விஷயம் கூட நடவடிக்கை எடுக்கப்படுறதில்லை. இதை பார்த்ததாவது சென்னை மாநகர காவல்துறையும், ஆவடி மாநகர காவல்துறையும், தாம்பரம் காவல்துறை மற்றும் மாநகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இதை நீதிமன்றத்தில் நாட போகிறேன். அது எவ்வளோ வருமானம் வருது, ஒரு மாதத்திற்கு மட்டும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1 கோடி ரூபா வரையும் பெறுறாங்க. சில இதில் 50 லட்ச ரூபா பெறுறாங்க, 25 லட்சம் பெறுறாங்க. நான் 25 லட்ச ரூபாவை வச்சுப்போம். இந்த 25 லட்ச ரூபா ஒரு மெயின் பிளேஸை பொறுத்து தான் இருக்கிறாங்க. 25 லட்சம் இன்ட்டு நீங்கள் சர்வசாதாரணமாக இடம் போட்டால் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டாலே நீங்கள் வந்து 20,000 ஓடிங்ஸ் வந்து இங்கே மட்டுமே இருக்குது, சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் மட்டுமே இருக்குது. இந்த அதிகாரிகளுடைய முகத்திரையை நான் தொடர்ந்து பார்ப்பதனால சொல்கிறேன், எவ்வளோ அரசாங்கத்தை இழப்பீடுன்றதை முதலமைச்சர் கவனத்துக்கு இதை கொண்டு போகிறேன். இல்லை என்றாலும் இது தொடர்ந்து பேச போகிறோம். இன்றைக்கி ஆரம்பிக்கிற விஷயம் தொடர்ந்து 4 நாட்கள் நாங்கள் இதை பற்றி யார் எந்தெந்த நிறுவனங்கள் வந்து இதை பற்றி எவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்றத அந்த விளம்பரங்களை பற்றி உங்களுக்கு நான் விரைவில் இதை வந்து வெளியிடுறேன். நாளையிலேருந்து தொடர்ந்து இதை பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச பொதுமக்களே விவரங்கள் ஏதாவது இருந்தால் எங்களுடைய இதில் வந்து நீங்கள் இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணலாம். தொலைபேசி எண் வந்து இதில் இடம்பெற்றிருக்குது, அதுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுக்கலாம். இந்த ஓடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கிடைச்ச தகவல்களை எனக்கு ஃபோட்டோவோடு அனுப்புனீங்கன்னா தொடர் நடவடிக்கைக்கு நான் தயாராக இருப்போம். நன்றி, வணக்கம். நினைப்பதா நீல வண்ண பிம்பத்தை